வார்த்தை, நீங்க தேவனுடைய வார்த்தைய நீங்க கேட்டு அதன்படி கட்டுகிறவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேத வார்த்தை இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்களுடைய வாழ்க்கை, குணமாற்றங்கள் அநேக காரியம் நடந்திருக்குது. ஏன் வசனம் நமக்கு எழுத்தா தெரியுதுன்னா, அத கூர்ந்து பார்க்காம, அதுக்கு சரியான நமக்கு கவனம் கொடுக்காம, அந்த வசனத்தை நாம் இருதயத்துல பதிக்காம, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது மட்டும்தான் வசனம் வேலை செய்யாது. வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. இந்த பூமியே தேவனுடைய வார்த்தையினாலே நிற்க வச்சிருக்கிறார். இயேசு சொந்தமானதிலே வந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9-10 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை புறக்கணித்தார்கள். அவர்தான் தேவன், அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு அது விடுதலையை கொடுக்கல, ரட்சிப்பை கொடுக்க முடியல. தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் செயல்படுகிறது, அது வல்லமையோடு கிரியை செய்கிறது. ஆனால் ஏன் எனக்குள்ள அது வேலை செய்யல அப்படின்னா, அதுக்கு நான் அதை கவனிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளல, அதை விசுவாசிக்காத போது அது வேலை செய்ய முடியாது. நீங்க தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டுட்டு தேவனுடைய பிரசன்னத்துல வாழ முடியாது. தேவனை தள்ளி விட்டுட்டு, தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டுட்டு தேவனோடு வாழ முடியாது. அப்படின்னா வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். இன்னைக்கு நான் உட்கார்ந்து உங்களுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அநேகருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்கவில்லை. அநேகர் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்காமலே மரித்து போனார்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுடைய மொழியிலேயே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். இது பெரிய பாக்கியம். உங்களுடைய மொழியிலே தேவனுடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு உங்களுடைய கைகளிலே அவைகள் இருக்கிறது. அதற்கே நீங்கள் 1000 நன்றி சொல்லணும். சரி, இன்றைக்கு ஒரு விருந்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்கும் விருந்துன்னா ரொம்ப பிடிக்கும். எங்களை விருந்து வீட்டுக்கு கூப்பிடணும்னு நம்ம விரும்புவோம். விருந்து அப்படின்றது பைபிள்ல நிறைய இடங்களிலே இருக்கிறது. விருந்துன்னா உபசரிக்கிறது, நல்ல சாப்பாடு போடுறது, தட்டப்பட்டலா சாப்பாடு போடுறது. இயேசு ஒரு விருந்து வீட்டுக்கு போவதை பற்றி ஓமைகளை நிறைய சொல்லியிருக்கார். விருந்து வீட்டுக்கு ஒருத்தன் போனா, ஒரு பெரிய ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினாரு. அந்த ராஜா அனைவரை அழைத்தார். ஒருவன் தன்னுடைய வயலுக்கும் தன்னுடைய மாட்டிற்கும் தன்னுடைய வீட்டுக்கும் புதிதா கல்யாணம் பண்ண, அதனால நான் அந்த விருந்துக்கு வர முடியாதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட அவர் சொன்னாரு, நீ போய் தெரு ஓரங்கள்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு, அந்த விருந்து ஆயத்தமா இருக்கிறது அப்படி என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். இது எப்படின்னா, பிதா ஒரு மிகப்பெரிய விருந்தை வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உவமையை சொன்னார். ஒரு விருந்து வீட்டுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இயேசு உவமையாக சொன்னார். ஒருவன் வீட்டுக்கு நீ போகும்போது தாழ்மையான இடத்துல போய் உட்காரு. ஏன்னா நீ முதன்மையான இடத்துல உட்கார்ந்தா ஒன்னிலும் கனவான ஒருத்தன் வரும்போது நீ உன்னை எழுப்பி தாழ்வான இடத்துக்கு அனுப்புவான். உனக்கு உன்னுடைய மரியாதை கெட்டு போயிடும். அதனால நீ தாழ்வான இடத்துக்கு போ, அங்கிருந்து உன்னை நல்ல மேல உட்கார வச்சான்னா உனக்கு மரியாதை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்ப ஒரு விருந்து வீட்டுல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னா, ஒரு முதன்மையான இடத்தை நம்ம எடுக்கக்கூடாது என்பதை இயேசு விளக்கமாக சொல்லி கொடுத்தார். அப்ப ஒரு விருந்தை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்றாரு. பாருங்க, ஒரு ராஜாவுடைய குமாரனுக்கு கல்யாண வீட்டுக்கு அழைக்கிறாரு. இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான பல காரியங்கள்ல தேவன் விருந்தை பத்தி ஓமையை கொடுத்திருக்கிறாரு. விருந்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப விருந்து கூட அதுவும் விருந்து தான்.
அதுல யாரெல்லாம் எப்படி அழகா உட்கார வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யோவான் பக்கத்துல அடுத்து கேள்வி கேட்கிறவர். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புலதான் விருந்து வைக்கப்பட்டது. அப்ப விருந்துன்னா ரொம்ப முக்கியமா? தேவன் ஒரு விருந்து பண்ணினார். இந்த உவமையெல்லாம் சொல்றது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு விருந்து சொல்றேன். தேவன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விருந்தை ஏற்படுத்தினார். அதை பற்றியான தீர்க்க தரிசனங்கள் ஏசாயன் புஸ்தகத்துல இருக்குது. அப்போ தேவன் என்ன விருந்து பண்ணினாரு? யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை அவர் கொடுத்தார். என்ன விருந்து கொடுத்தார்னா, அதுல இல்லாததே இல்லை. சகலத்தையும் அவர் ஒரே விருந்துக்குள்ளாக கொடுத்தார். விருந்தையும் மருந்தையும் கொடுத்தார். இன்னும் கேட்டா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய விருந்த உங்களுக்கான ஆயத்தம் பண்ணினு தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். ஏசாயன் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அப்போ ஒரு விருந்து யாருக்கெல்லாம் விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னா, சகல ஜனங்களுக்கும் விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அப்ப எப்படிப்பட்ட விருந்து அது? அது கொழுமையான பதார்த்தங்களினாலும் பழமையான திராட்சை ரசத்தினாலும் ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்துமாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேல் உள்ள, அப்போ என்னன்னா ஒரு விருந்து எப்படிப்பட்ட விருந்துனா, கொழுப்பு நிறைந்தது. ரத்தம், இனம்னா ரத்தம் அப்படி போட்டிருக்குது. ஊன் நிறைந்தது பதார்த்தங்கள். பழைய திராட்சை ரசம் என்ன செய்யும்? போதையை ஏற்படுத்தும். அப்படி ஒரு அதற்கு ஒப்பனையாக சொல்லியிருக்காரு. உடனே போதை ஏற்படுத்துற திராட்சை ரசம் நினைச்சிட்டு நம்ம திராட்சை ரசம் ஒயின் குடிக்கலாம் நினைச்சிடாதீங்க. அதை சொல்லலை இங்க. ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த விருந்து நடக்கும். அந்த விருந்து நடக்கும் போது இன்னொரு காரியமும் நடக்கும். அந்த விருந்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அதாவது இந்த விருந்து நடந்துகிட்டு இருக்கும் போது ஜனங்கள் மேல மூடி இருக்கிற மூடர்களை எடுத்துருவாராம். முக்காடு நீக்கப்படுமா. அந்த விருந்துக்குள்ள உள்ள வந்த உடனே மூடல், அதாவது மூடல்லாம் ஏன் மூடி இருக்கிறாங்கன்னா அடுத்தவங்க தெரியாது முகம். அந்த விருந்து சாப்பிட்ட உடனே முக்காடுலாம் வெளியே போயிருமா. முக்காடு போயிடும். ஜனங்கள் மேல் உள்ள முக்காடை சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மலையிலே அவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த மலையிலே ஒரு முக்காடை நீக்குகிறார், மூடலை நீக்குகிறார். அப்ப இந்த மலை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மலையை விட அங்க வைக்கிற விருந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். அந்த விருந்து எப்படிப்பட்டது என்பதுதான் அங்க என்ன நடக்கும். அந்த விருந்துனா என்ன, இந்த மலையில நடக்க போகிற விருந்து என்ன, அது இன்னை வரைக்கும் அத நீங்க அந்த விருந்துல கலந்து கொள்ளலாம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த விருந்துல என்ன நடக்கும்னு சொன்னா, உன்னுடைய மூடலை நீக்கி போடப்படும். உன்னுடைய மூடி இருக்கிற மூடலை நீக்கப்படுறது மாத்திரம் இல்ல, மூடலையும் ஜனங்கள் மூடிக்கும் முக்காட்டையும், முக்காடு அது ஏற்கனவே நீக்கப்பட்டது. கிறிஸ்து வரும்போது முக்காடு நீக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க தலைய. பைபிளை வாசிக்கும் போது யூதர்கள் இன்னும் தலையை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு முக்காடு மேல கிடக்கு. ஆனா அதை முக்காடை நீக்கிறதுக்கு தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்ல போடும் போது, கிறிஸ்து வரும்போது முக்காடு நீக்கப்படும். முக்காடு நீக்கப்பட்டதுக்கு இன்னும் முக்காடை போட்டுக்கிட்டு தேவனை எப்படி பாக்குறது? அந்த முக்காடு வழியா நீங்க பாத்தீங்கன்னா தேவனையும் சரியா தெரியாது, தேவனுடைய கிரியையும் சரியா தெரியாது, இந்த உலகமும் சரியா தெரியாது. எல்லாம் இருக்காதுன்னு தெரியும்.
அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, முதல்ல முக்காடை நீக்கினாரு, சகல ஜனங்களின் மேல் இருக்கிற முக்காடை நீக்கினார், மூடலை நீக்கினார். என்னன்னா மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்ப என்ன விருந்துன்னா, இந்த மலையில மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறதற்குள்ளாக மிகப்பெரிய ஒரு விருந்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணினார். அது எப்படிப்பட்டது என்றால் கொழுமையானது, அது பழைய திராட்சரசத்தை போன்றது, அது நிலம் உள்ளது. இந்த விருந்து அது திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருந்தது. அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்தை தான் நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசித்து அதுல பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் இந்த மலையில என்ன நடக்கும்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உன் கண்ணீர் யாவையும் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். நிந்தையை நீக்கி போடுகிற எங்க உங்க நிந்தை நீக்கப்பட்டது என்றால் அந்த மலையிலே. அந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அங்க போன உடனே உங்க நிந்தையெல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. நான் முதல்ல சொன்னேன், உன் முக்காடு நீக்கப்பட்டிருக்கிறது, உன் மூடல் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்க நிந்தை நீக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்போது இயேசுகிட்ட வர்றீங்களோ அப்பவே உங்க நிந்தனை நீக்கப்பட்டு, ஏன்னா அவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இயேசுதான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நீங்கள் எப்போது அந்த விருந்துக்குள் வருகிறீர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, அப்போதே மிகப்பெரிய ஒரு விருந்துக்குள் நீங்கள் வருகிறீர்கள். தேவன் உங்களுக்கான அனைத்தையும் வைத்திருக்கிறார். உங்களுடைய மூடல்களை நீக்குகிறார், உங்களுடைய முக்காட்டை நீக்குகிறார், உங்களுக்கு கொழுமையான பதார்த்தங்களை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார், உன்னுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். அது மாத்திரமல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். நிந்தை என்ன? மனுஷனுடைய நிந்தை என்ன? அவன் பாவி. பாவி என்கிற நிந்தையில் இருந்து உன்னை நீக்கி போடுவார் என்கிற வார்த்தை. ஏனென்றால் தமது ஜனங்களின் பாவத்தினின்று விடுதலையாக்குகிறவர், நீக்குகிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிக்கிற வேலையை அவர் செஞ்ச முன்னாடி பாவி என்ற பெயர் இருந்தது, நீ சாபத்துல இருக்கிறவன்ற பெயர் இருந்தது, அநீதிக்காரன் அநியாயக்காரன் என்ற பெயர் இருக்கலாம். உங்களுக்கு பழைய பெயர் பல விதங்களிலே இருந்திருக்கலாம். பாவி, சாபம் பிடிச்சவன், அல்லது அநியாயக்காரன், துன்மார்க்கன், அப்படின்னு பல பேர் இருந்திருக்கலாம். அந்த நிந்தையை நீக்கி போட்டு, அந்த நிந்தையான, ஆனா எகிப்து ஜனங்கள் இருந்து வந்தபோது சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை நீக்கி போட்டார்னு போட்டிருக்குது. அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிற அந்த நேரத்துல ஒரு பெரிய சுதந்திரிப்புக்குள்ள போகும்போது அவர்கள் நிந்தை என்ன? அவர்கள் அடிமைகள். அவர்கள் நிந்தை என்ன? அவர்கள் நாடு இல்லாதவர்கள். அவர்கள் நிந்தை என்ன? தேவனற்றவர்கள். ஆனா அந்த நிந்தையை தேவன் மாற்றினது போல உங்களுடைய நிந்தனையும் மாற்றும்படிக்கு பிதா குமாரனுக்குள்ளாக ஒரு பெரிய விருந்து பண்ணினார். அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விருந்திலே நீங்கள் பங்கடைவீர்கள். உங்களுடைய மூடர்கள் நீக்கப்படுகிறது, உங்களுடைய முக்காடு நீக்கப்படுகிறது. பிசிக்கல் சாப்பாடுலையும் வித்தியாசம் வருது, ஸ்பிரிச்சுவல் சாப்பாடுலையும் உங்களுக்கு வித்தியாசம் வருது. அது மாத்திரம் இல்ல, எது உங்களுக்கு நிந்தையா இருக்கிறதோ அந்த எல்லா நிந்தனையும் நீக்கி போடுவார். யார் நீக்கி போடுவார்? மரணத்தை ஜெயமாக ஜெயித்தவர். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் தெரியணும். என்ன காரியம்? எனக்கு ஒரு பெரிய விரும்பு பண்ணப்பட்டிருக்குது. நீங்க லூக்காவுல பாத்தீங்கன்னா, பையன் அப்பாவை விட்டு போறான், இளையகுமாரன். திருப்பி வந்த உடனே அவனுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? அப்பா பெரிய விருந்து பண்ணினார். கன்றை அடித்து ஒரு விருந்து பண்ணினார். அப்போ தேவன் இந்த உலகத்திற்கு ஆபிரகாமை சந்திக்க வரும்போது ஆபிரகாம் ஒரு கன்றை அடித்து விருந்து பண்ணினான். உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன், ஆண்டவர்கிட்ட வந்ததுனால அவனுக்கு, தகப்பன்கிட்ட வந்ததுனால விருந்து இல்லை, புத்தி தெளிந்து வந்தான். ஃபர்ஸ்ட் மனம் திரும்பினான். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தப்பு பண்ணிடுறாங்க, ஆண்டுகிட்ட மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க, பழைய விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு, பழையபடி ஜெபம் பண்றதுக்கு,
பழையபடி அந்த தேவனுடைய பிரசனத்தை உணர்வதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு முயற்சி பண்றாங்க, போராடுறாங்க. ஆனா அந்த நிலைமையில அவர்களால வர முடியல. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு திரும்பி வரக்கூடிய எண்ணம் இருக்கிறதே தவிர மனம் திரும்பணும்ன்ற எண்ணம் கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம தேவன் வைத்திருக்கிற விருந்த, தேவன் வைத்திருக்கிறவைகளை நீங்க சுதந்திரிக்க முடியாது. நீங்க தவறு செய்யும் போது அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு விருந்து இல்ல. வந்து மனம் திரும்பும் போது ரட்சணியத்தை எனக்கு திரும்ப தாரும், எனக்கு மன மகிழ்ச்சியை திரும்ப தாரும் சொல்லி தாவீது 51ஆம் சங்கீதத்துல கேட்கிறான். அப்ப என்ன, நான் மகிழ்ச்சி இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தவறு பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம், ஜெபிக்காம இருக்கலாம், சரியா பைபிள் வாசிக்காம இருக்கலாம். அப்படியே உட்கார்ந்து இன்னைக்கு ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, கை விட்டாரு, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் கைவிடுகிற தேவன் இல்ல. அப்ப ஏன் மறுபடியும் நான் அந்த உறவை மறுபடியும் என்னால புதுப்பிக்க முடியல? ஏன் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியில என்னால நடக்க முடியலன்னா, நான் மனம் திரும்பல. என் மனம் அங்கேயே வச்சுட்டு நான் தேவனோடு வாழ முயற்சி பண்ணுகிறேன். எனக்கு வேண்டாம், நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க தான் இந்த உலகத்திலே எனக்கு மதிப்புள்ளவர். நீங்கள் தான் கனம் உள்ளவர். உண்மையா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஐ எம் சோ சாரி. இருக்கிறது உங்க பொக்கிஷம் யாரு? இயேசுதான் உங்க பொக்கிஷம். அப்படின்னா உங்க இருவன் யாரு மேல இருக்கணும்னா இயேசு மேல இருக்கணும். சில நேரங்கள் அவநம்பிக்கையான எண்ணங்கள் வரலாம், கடவுளை இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகத்துக்கும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அது முக்கியம் அல்ல. அந்த சந்தேகத்துல நீங்கள் தேவனை சார்ந்திருந்தீர்களா? ஏன்னா தேவனுக்கு உருவமாக அறிகிற அறிவை, தேவனுக்கு உருவமா வருகிற எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு நம்ம சிறைப்படுத்தணும். எதையும் பெற முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய விருந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் இப்போ இல்ல, அது முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விருந்து உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. மனம் திரும்பி வந்தான், அவனுக்கு அப்பா அடிச்சு ஆட்ட போட்டார், மாட்டை போட்டார், ஆடுன்ற மோதிரத்தை போட்டாரு, ட்ரெஸ்ஸ போட்டாரு, அவனுக்கு செருப்பை கொடுத்தாரு, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தாரு, நல்ல உறவை கொடுத்தாரு. அவன் என்ன நிலைமையில இருக்கிறான் என்பதை பார்க்க அவனை கட்டி பிடிச்சி தன்னுடைய அன்பை பொழிந்தொழினான். மிகப்பெரிய ஒரு விருந்து உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது. சும்மா எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு கிறிஸ்தவலா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கிறிஸ்தவலா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் யூதனானவனே யூதன், வெளிப்பிரகாரமான யூதன் அல்ல. நீங்க வெளிப்பிரகாரமான ஒரு சிலுவையோ ஒரு பைபிளை தூக்கிட்டு வர்றது ஒரு சர்ச்சுக்கு போறதுனால இல்ல. உண்மையா உங்க இருதயத்துல இயேசு இருக்கிறாரா செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. உண்மையா நீங்க உங்க இருதயத்துல வாழ்க்கையின் முதலாவது இயேசு வைத்திருக்கிறீர்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா இவைகள்லாம் என்ன? ஏற்கனவே விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த விருந்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா இதுதான் வழி. ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னா, நீர் சகல ஜனத்துக்கும் ஆயத்தம் பண்ணினதை உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகல ஜனத்திற்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்போ இந்த 31, 32 வசனத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல சகல ஜனத்துக்கும் ஆயத்தம் பண்ணினது. இங்க ஏற்கனவே நான் சொன்ன ஏசாயா 25ல தேவன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார் சகல ஜனத்திற்கும். அதனாலதான் லைனா சொல்லிட்டே வந்த. அதே போல உங்களுக்கு சகல ஜனத்திற்கும் ஆயத்தம் பண்ணினார். என்னத்தை ஆயத்த? தேவரின் சகல ஜனத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினீர், உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆயத்தம் பண்ணினது. உங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். பிதா உங்களுக்கு நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆயத்தத்தை தேவன் செய்தார். பாருங்க, சாமுவேல் சொல்றான், சவுல் வந்த உடனே
விருந்து பரமான்னு பார்த்து, நேத்து சொன்னன அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறியா, அதை தனியா கொண்டு வா அப்படின்றான். நீங்க 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா அவன் எடுத்து கொடுக்குறான் ஒரு முன்னந்தொடைய, ஒரு கன்றுக்குட்டியுடைய முன்னந்தொடைய கொடுக்குறான். அப்போ என்னன்னா, அப்ப ஏற்கனவே ஆயத்தம் பண்ண, நீங்க அன்பு கூறதுக்கு முன்னாடியே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணிட்டாரு. அன்பு கூர்ந்த பிறகும் வந்து நிறைய வச்சிருக்கிறாரு. தேவனுடைய நேரத்தில், தேவன் வைத்திருக்கிற இடத்தில், தேவனுடைய வழியில் நான் அவர் வைத்திருக்கிற விருந்தை நான் அனுபவிக்க வேண்டும். சில நேரங்களில் விருந்துக்கு குறுக்கு வழியில வருவாங்க. நம்ம நேரம் போனா நடுவுல பூந்து ஒருத்தன் வந்து உள்ள வந்து உட்காருவான், அவனும் விருந்து சாப்பிடுவான். ஆனா அந்த உலகத்து மனிதர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பரலோகம் அப்படி இல்லை. குறுக்கு வழியிலே வந்து விருந்து சாப்பிடலாம். ஆனா தேவன் அதில் கணக்கில் கொள்வது இல்லை. தேவனுடைய வழியில நீங்கள் செய்யும் போதுதான் உங்களுடைய விருந்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியும், புசிக்க முடியும், சாப்பிட முடியும், வாழ முடியும். குறுக்கு வழியில வந்து கடைசி நேரத்துல தலையை கொடுத்து ஏதோ காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெறலாம்னு சொல்லி காணிக்கை கொடுத்து ஆமீன் போறதுக்குள்ள சபைக்கு போயிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அது குறுக்கு வழி. கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்காத மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியற்ற நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள். எல்லாருடைய மத்தியிலும் இருந்து சாப்பிடுவீங்க, ஆனாலும் திருப்தியற்றவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா நீங்க குறுக்கு வழியில வந்தீங்க. நேர் வழி என்ன? கிறிஸ்துவ வரணும். எது செஞ்சாலும் இயேசுவே நானே வழின்னு சொன்னாரு. அப்ப அந்த வழியில தானே வரணும். வேற எந்த வழி இருக்கு? நீங்க போடுற திட்டமா, நீங்க போடுற செயலா, உங்க வாழ்க்கையா? அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேருக்கு சந்தோஷமே கிடையாது. சர்ச்சுக்கு போனாலும் வார்த்தை புரியறது இல்லை, தேவ பிரசனத்தை உணர முடியறது இல்லை. பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரு, என்கிட்ட ஏன் பேச முடியும்? ஏன்னா நீ உன்னுடைய எண்ணம் உலகத்தில் இருக்குது. ஒரு தடவை சாது சுந்தர் சிங் ஐயா வந்து நியூ ஜெர்சிக்கு போனாராம். உள்ள போயிட்டு 1/2 மணி நேரத்துல ஓடி வந்து மறுபடியும் போட்ல ஏறிட்டாராம். இந்த ஜனங்களுடைய என்ன முறைமையின்படி இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இவர்களுக்கு நான் வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அமெரிக்கா போயிட்டு இப்படி வந்துட்டாராம். 1 வருஷம் அவருக்கு மீட்டிங் புக் பண்ணாங்களாம், முடியாதுன்னுட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவனை காட்டிலும் இந்த உலகத்திற்கு அதிகமான மணி நேரம் மனதை செலவிட்டால் நீ தேவ சத்தத்தை கேட்பது மிக கடினம். நீ இன்னொன்னு இதை முடிஞ்ச உடனே இந்த 5 அதிகாரம் படிச்சு முடிச்ச உடனே அடுத்து அதை செய்யணும் அதை நினைச்சுக்கிட்டே இதை படிச்சேன்னா தேவன் உன்னுடனே, தேவன் பேசினாலும் உன் காதில் விழாது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, ஆழமா போகலையே. ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷன் தான் புத்தி உள்ளவன். பேப்பர் படிக்கிற மாதிரி இன்றைய தலைப்புச் செய்திகள், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஆமே. ஒரு ஆழம் இல்லையே. எத்தனை அதிகாரம்? காலையில 3 அதிகாரம் படிச்சேன். அப்படியா? எவ்வளவு நேரம் உன் இருதயம், உன் மனது அந்த வசனத்துல ஆழமா இருந்துச்சு? அந்த அப்படி படிக்கும்போது அந்த வசனம் உனக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? என்ன பேசுச்சு? என்ன சொல்லுச்சு? அந்த வசனம் பேசும்போது என்னுடைய உணர்வுகளை அது மாத்திச்சா? என் சரீரத்தை மாத்திச்சா? இன்னும் நீ ஆழத்துக்கு போகலன்னு அர்த்தம். மேலோக்கமே உட்கார்ந்து பார்த்தனா பைபிள படிக்கும் போது ஒரு சின்ன கொசு போனா கூட தப்புன்னு பார்ப்போம் அதை. ஆனா நீ ஆழத்துல உட்கார்ந்து படிச்சேன்னா பக்கத்துல ஒரு யானையே போனாலும் உன் கண்ணுக்கு தெரியாது. மெய்மறந்து படிக்கிறது. அப்போ தேவன் மிகப்பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி, அவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் உணர்வும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணியும் டெய்லி காலையில பசியோட ஜனங்க போறாங்க.
காலைல எந்திரிக்கிறாங்க, பல்ல விளக்குறாங்க, டீயை குடிக்கிறாங்க, 4 இட்லியை உள்ள போடுறாங்க, அதோட போயிடுறாங்க. ஆனா உள்ளான மனுஷனுக்கு அப்படி இல்லை. காலையில இருந்து ஒவ்வொரு நாளும் அவனை பட்னியா போடுறாங்க. ஏன்னா அவன் பிழைக்கிறது இந்த அப்பத்திலே, இந்த இட்லியிலேயே, தோசையிலே இல்ல. பலவிதமான எண்ணங்கள் அவனை தாக்குகின்றன. பிசாசையும் தாக்குறான். அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் தான் பாஸ்டர். வாழ்க்கையெல்லாம் தடுமாற்றம் தான் பாஸ்டர். ஏன் தான் தெரியுது ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை இப்படி வைக்கலமா, உன்னை ஆண்டவர் இப்படி வைக்கல. நீ உன்னதான் நீ இப்படி வச்சிருக்கிற. உன் வாழ்க்கையில ஒரு குறைவான காரியம் நடக்கிறதுக்கு காரணம் அவர் அல்ல. நாம் தேவனோடு இன்னும் ஆழமாக செயல்படவில்லை. அந்த விருந்த இன்னும் சாப்பிடல. இன்னைக்கு காலையில தேவ சத்தம் கேட்டீங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை வந்துச்சா? பேதுருக்கு வா என்று கேட்டது. பேதுருக்கு வலது பக்கத்தில் போன்னு கேட்டது. பேதுருக்கு தூண்டில எடுத்துக்கொண்டு போன்னு கேட்டுச்சு. பேதுருக்கு நீ அந்த அப்படின்னு கேட்டுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு காலையில கேட்டுச்சா? தேவனுடைய வார்த்தை படிச்சீங்களா? படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தை உங்களோட டீல் பண்ணிச்சா? அது உள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிச்சா? உங்க கலக்கத்தை மாத்துச்சா? உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்துதா? அப்படி இல்லைன்னா நீங்க முதல்ல காலையில டிஃபன் சாப்பிடுற டைம் நிறுத்திட்டு அந்த நேரத்துல உட்காந்து பைபிளை வாசிங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய விருந்தை தேவன் வச்சு பாருங்க. சங்கீதத்துல கூட, நீங்க 23ஆம் சங்கீதத்துல கூட, உன் சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். 5ஆம் வசனம், 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் சத்துருக்களுக்கு, உனக்கு எதெல்லாம் உனக்கு சத்துருவா தெரியுதோ அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி, ஒரு விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப யாரு மேல உட்காருன்னா பிரச்சனை. சாத்தான கீழே வைக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. உன்னை மேல உட்கார வச்சு சாப்பிடுறதுக்கு தான் டேபிள் போட்டிருக்காரு. நீங்க அவனை உட்கார சொல்ல போறீங்களா, இல்ல நீங்க உட்கார போறீங்களா? உங்க அதிகாரத்தை நீங்க எடுக்க போறீங்களா? உங்க விசுவாசத்தை நீங்க எடுக்க போறீங்களா? உங்க சீட்டை, உங்க பொசிஷன்ல நீங்க உட்கார போறீங்களா? ஆனா ஆண்டுடைய சித்தம் என்ன? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தம் பண்ணினார். அதுல நீ சாப்பிடணும். உன் சத்துரு சொல்லு விடணும். இந்த சின்ன வயசுல நான் ரோட்ல வாசல் வச்சுதான் சாப்பிடுவோம். நாய் வந்து உட்கார்ந்துக்கிறோம். நான் சாப்பிடுறத பார்த்து அந்த நாய் இப்படியே தலையாட்டம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அது ஜொல்லு அப்படியே இங்கிருந்து ஊத்து அந்த நாய் வாயில இருந்து. அந்த மாதிரிதான் ஆண்டவர் உனக்கு சாப்பாடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு விருந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ வறுமையில வாழணும்னு தேவன் விரும்ப இல்லை. சாப்பிடாம ஒரு சாதாரண ஒரு சாப்பாடை சாப்பிடுறதுக்கான வைக்கிறதுக்காக ஒண்ணு ஆண்டவர் அழைக்கல. நல்லா சாப்பிடணும். என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள் குடிப்பார்கள் போட்டிருக்கு. குடிக்கிறதா தண்ணிய சொல்றேன். அது வேற கரெக்டா சொல்லணும். இந்த பாஸ்ட் இப்படி சொல்றாரு அப்படின்னு வந்துடக்கூடாது. நல்லா சாப்பிடுறது தேவன் விரும்புகிறார். நீ அழுகி போன சாப்பிடக்கூடாது. பட்னியா இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல. நீ நல்லா சாப்பிடுறா தேவனுடைய சித்தம். அதை எதுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா அது கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தையில மூழ்கி அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது ராஜ சாப்பாடு உனக்கு உண்டு. ராஜ மரியாதை உனக்கு உண்டு. ராஜ வஸ்திரம் உனக்கு உண்டு. அதுக்குதான் சொல்றேன், உனக்கு ஒரு பெரிய விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல இவ்வளவு பெரிய புஸ்தகத்துல கொடுத்திருக்கிறாரு. இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. எங்க பாஸ்டருக்கு ஒவ்வொரு பக்கமா பரட்டுங்க இருக்கு. அவர் சொல்லிருக்காரு, இந்த புஸ்தகத்தை பரட்டும் போது நீ இங்க என்ன பாக்குறியோ, என்ன வாக்கு தத்தத்தை பாக்குறியோ, என்ன தேவன் சொல்கிறத கேட்கிறியோ, அது இந்த உலகத்திலிருந்து வெளியே வரும். மெட்டில்ல பொருளாக வெளியே வரும். பொருளை தேடி போனா பொருள் வராது. இந்த உலகம் எப்படி இருந்தது தெரியுமா? வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. தேவன் பேசினார். இந்த அழகான உலகத்தை அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார். அற்புதமான இந்த செடி கூட ரொம்ப அற்புதமானதுதான். அது நல்ல காத்த கொடுக்குது அப்படின்றாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தேவன் எப்படி படைத்தா தெரியுமா? இந்த மண்ணிலிருந்து வரல இந்த வார்த்தை, இந்த செடி அவருடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிற. அதுதான் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய விருந்து வச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் நீ பட்னியா இருக்கணும்? நீ ஏன் ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்? நீ ஏன் கவலையோட இருக்கணும்? ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கணும்? நீ வா, விருந்து உனக்கு வச்சிருக்கிறேன். என் வார்த்தையை கேளு, குமாரனை பாரு. பிதா அவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த விருந்தை நீங்க அனுபவிக்கலாம். யாரோ ஒருத்தர் நல்லா சாப்பிடுறாங்களே, எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கலையே ஒருத்தன் நினைச்சான். ஆனா மனம் திரும்பி தேவன் அப்பா கிட்ட வரும்போதோ, அங்க இருக்கிற சாப்பாடை காட்டணும், இவன் நினைச்சதை காட்டணும். வேலைக்காரன் சாப்பாடை தேவன் அப்பா கொடுக்கல, மகனுக்குன்னு தனியா ஃபுட்டை செய்ய வச்சு விருந்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார், விருந்து கொடுத்தார். உங்களுக்கு வருகிற நாட்கள் தேவன் உங்களுக்கு விருந்து கொடுப்பாராக. உங்களை ஆச்சரியப்படுற மாதிரி உங்க மனநிலைமையை மாற்றுவாராக. உங்களுடைய ட்ரெஸ்ஸை தேவன் மாற்றுவாராக. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை தேவன் மாற்றுவாராக. உங்களுடைய வறுமையை தேவன் மாற்றுவாராக. பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பெரிய விருந்து இவர்களுக்கு உண்டாவதாக, இவருடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக, இவருடைய ஆடைகள் மாறுவதாக, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுவதாக, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் விதைக்கிற காணிக்கைகள் தசம்பாகத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறுவடை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் ஆயத்தம் பண்ணினவைகள் இவர்கள் காணவும், இவர்கள் கேட்கவும், அதை அனுபவிக்கவும் இவர்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.